கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே, மாப்பிள்ளை வீடு சார்பா போயிருக்கிறோம் வைத்துக் கொள்வோம். திடீர்னு ஒரு நபர் நம்மளை பார்த்து, நீங்க மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பழக்கம், நீங்க ரெண்டு பேர் எப்படி உறவானீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்னு வைத்துக் கொள்ளலாம். மாப்பிள்ளை இருக்காரு இல்லைங்களா, அவர் இன்னாருடைய சித்தப்பா பையன், இன்னாருடைய மாமா பையன், இன்னாருடைய பெரியப்பா பையன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னா, அவர் அடுத்து என்ன கேள்வி கேட்பார்? ஐயா, மற்றவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை எப்படி சொந்தம் அப்படிங்கிறது நான் கேட்கல, நான் கேட்டது உங்களுக்கு தனிப்பட்ட நிலைமையில மாப்பிள்ளை எப்படி சொந்தம் என்று சொல்லி. அப்ப நம்ம எப்படி பதில் சொல்லணும்? மாப்பிள்ளைக்கும் எனக்கும் இந்தந்த பிரகாரமாக உறவு இருக்கிறது, நான் மாப்பிள்ளையை இப்படியாக பார்த்து பழகி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வதுதான் அதற்கு சரியான பதிலாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவை ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்றோம். ஆனா நமக்கும் கர்த்தருக்கும் நடுவாக இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது? நான் இதை ஒரு கேள்வியாக இன்றைக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே யாராக இருக்கிறார்? கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாக அவரை நாம் விவரிக்க முடியும் என்கிற கேள்விதான் உங்கள் முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? 3 காரியங்களை உங்கள் கண்ணோட்டத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னவாக இருக்கிறார் என்பதை குறித்து. முதலாவதாக நான் சொல்லக்கூடிய குறிப்பு, கர்த்தர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார், நம்மை உருவாக்கின தேவனாக அவர் இருக்கிறார். அதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்ன? நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 100வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோம், நம்மை உருவாக்கினவர் கர்த்தராக இருக்கிறார். நாம் தன்னிச்சையாக தானாக உருவாக்கப்படவில்லை, உருவாக்கி கொள்ளவும் இல்லை, அதற்கு பதிலாக கர்த்தராலே நாம் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு சிருஷ்டிகர் ஒரு சிருஷ்டியை உருவாக்குகிறார் என்று சொன்னால், அந்த சிருஷ்டித்த அந்த கடவுளுக்கு உரியதாக இருக்கிறது. God is the owner of his creation. அவருடைய படைப்புக்கு படைப்பாளி உரிமையாளராக இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய உரிமையாளர், நம்முடைய வாழ்க்கையினுடைய உரிமையாளர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் தைரியமாக ஒரு காரியத்தை சொல்லலாம். என்ன? எனக்கும் கர்த்தருக்கும் நடுவாக இருக்கக்கூடிய உறவு என்னவென்று சொன்னால், என்னை உடையவர் அவராக இருக்கிறார். நான் யாருடையவன்? கர்த்தருடையவனாக இருக்கிறேன். இந்த எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய படைப்பாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் ஏதோ தற்செயலாக கர்த்தர் நம்மை உருவாக்கவில்லை, அதற்கு பதிலாக அவருடைய நோக்கத்திற்கென்று, அவர் நிர்ணயித்த ஒரு காரணத்திற்கென்று நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ நாம் கர்த்தருக்கும் அவருடைய நோக்கத்திற்கும் சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார்? நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? அவர் நம்முடைய பிதாவாக, நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அதனுடைய மறுமொழி, நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். இதை நான் இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நாம் கர்த்தராலே நேசிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சோ கர்த்தர் நம்முடைய தகப்பன் என்று சொன்னால், there is a personal connect between God and us. நமக்கும் கர்த்தருக்கும் நடுவாக ஒரு நெருக்கமான பந்தம் அங்கே உருவாகக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் மீது என்னென்னலாம் அதிகாரம் இருக்குமோ அந்த எல்லா அதிகாரத்தையும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக
நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய உண்மையான தகப்பன். நம்முடைய உண்மையான தகப்பனுடைய வேலையை செய்யக்கூடிய நபராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது இல்லையா? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தபடியினாலே அவருடைய அன்பு என்னது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பினாலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் இவர்களிடத்திலே அன்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அநேக நேரங்களில் வாழும் இல்லையா? என்னுடைய அப்பா இருக்கிறார் வைத்துக் கொள்வோமே, அவருக்கு பிரியமானது எல்லாவற்றையும் நான் செஞ்சா அவர் என் மீது அன்பாய் இருப்பார். என்னுடைய அம்மா இருக்காங்க வைத்துக் கொள்வோமே, அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் நான் செஞ்சா அவர்கள் என் மீது அன்பாய் இருப்பார்கள். எனக்கு சொந்தமானவர்கள் யாவருக்கும், என்னுடைய நண்பர்கள் யாவருக்கும் பிரியமானதை நான் செய்வேன் என்று சொன்னா அவர்கள் எல்லாரும் என் மீது அன்பாய் இருப்பார்கள் என்று சொல்லி மற்றவர்களுடைய அன்பை சம்பாதித்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்கிறோம்? காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் நம்மை ஏற்கனவே நேசித்திருக்கிறார், நேசித்துக் கொண்டே இருக்கிறார், நேசிக்கவும் போகிறார். அப்போ அவருடைய நேசத்தை நாம் ஏற்கனவே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது அவருடைய அன்பை சம்பாதித்துக் கொள்வதற்காக அல்ல, ஆனால் அவருடைய அன்பினாலே தான் நாம் இந்த உலகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் வாழ்கிறதற்கே அவருடைய அன்புதான் காரணம். அதனாலே தகப்பன் தன்னுடைய பிள்ளை மீது வைக்கக்கூடிய அந்த முழு அன்பையும் நம் மீது காண்பிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் ஏதோ நிராகரிக்கப்பட்ட ஒருவனாக அல்ல, கர்த்தராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக, அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இரண்டாவது அடையாளம் என்ன? அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். மூன்றாவதாக 23வது சங்கீதம் 1வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அதனுடைய இன்னொரு மறைவான அர்த்தம் என்ன? அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்முடைய வழிகாட்டியாய் இருப்பார் என்று சொன்னால் சரியா, வழிகளை குறித்து நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நமக்கு வழி சொல்பவராக, நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடியவராக, நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு நமக்காக கரிசனை உடைய ஒருவராக நம்முடைய மெய்ப்பராய் இருக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு இருப்பார். சரியா? ஒரு மெய்ப்பன் தன்னுடைய மந்தையினுடைய ஆடுகளுக்கு முன்பாக ஓடி போகக்கூடிய செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டான். ஆடுகளை விட்டு பின்னாடி எங்கேயோ வரக்கூடிய நபராக இருக்க மாட்டான். ஆடுகளோடு கூட சேர்ந்து அவைகளை பார்த்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக மெய்ப்பர் காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் எங்கேயோ ஓடி போகிறவர் அல்ல, நமக்கு பின்பாக எங்கேயோ நம்மளை விட்டு போகக்கூடியவர் அல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கும் பொழுது திசையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த திசையில் போவோம் என்று சொல்லி ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் நான் வழியிலேயே விட்டுவிடப்படுவேன் என்கிற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட நடக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பார் என்கிற ஏக்கம் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நம்முடைய மெய்ப்பராக இருந்து அவர் நமக்கு போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எதிர்பாராத விதமாக நமக்கு தோன்றினாலும் நம்முடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய கர்த்தர் அவர் எதிர்பார்த்த வண்ணமாக தான் நம்முடைய வாழ்க்கை போகும். So the life may be uncertain, but God is not. ஆகையாலே நம்முடைய வழிகாட்டியின் இடத்துல நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கும் பொழுது அவர் திறன்பட சரியாக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். When God is our shepherd, we are not lost, but we are led. தேவன் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் தொலைந்து போனவர்களாக இருக்க மாட்டோம், அதற்கு பதிலாக வழிகாட்டப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னவாக இருக்கிறார்? கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்ன அடையாளம்? முதலாவதாக கர்த்தர் என்னை உருவாக்கின தேவனாக இருக்கிறார். நான் அவருக்கு சொந்தம், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு சொந்தம்,
நான் அவருடைய நோக்கத்திற்கு சொந்தம், என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய நோக்கத்திற்கு சொந்தம். இரண்டாவதாக, கர்த்தர் என்னவாக இருக்கிறார்? அவருடைய பிதாவாக இருக்கிறார். ஆகையாலே அவருடைய அன்பினாலே வழிநடத்தப்படக்கூடிய நான் அவரிடத்திலே எதை வேண்டுமானாலும் தைரியமாய் கேட்கக்கூடிய ஆவியை நான் பெற்றிருக்கிறபடினாலே இனி என்னுடைய வாழ்க்கையிலே பயம் தேவையில்லை. அதற்கு பதிலாக அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி நான் அழைத்து அவரிடத்திலே நான் தைரியமாய் பிரவேசித்து என்னுடைய வாஞ்சையை தீர்த்துக் கொள்வேன். மூன்றாவதாக, கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நம்மை வழிநடத்தி நம்மை சரியான பாதையிலே கொண்டு செல்லக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாளும் நாம் தொலைந்து போக மாட்டோம், ஆனால் அவராலே முடிவு பரியந்தம் நாம் வழிநடத்தப்படுவோம் என்கிறதையும் நாம் நினைவில் கொண்டு இந்த எல்லா ஸ்லாக்கியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அவர் மூலமாக நமக்கு கொடுத்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.